விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி, வாழ்க்கை வாழ்வதற்கே. அதுவும் நாம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். வாங்க, டாக்டர் லாஜிபாவின் அழகும் ஆரோக்கியமும் நேரலையில் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பாலாஜி மருத்துவமனையின் முதல்வரும் டாக்டருமான சரவணகுமார் செல்வராஜ் அவர்கள் நம்மோடு நேரலையில். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். டாக்டர், இந்த கிளைமேட் காரணமா எனக்கு வீசிங் இருக்கு, நிறைய கோல்டு, நிறைய தும்மல், தூங்கி எழுந்திரிச்சதுமே, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு டாக்டர். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய இந்த கேசஸ்க்கெல்லாம் என்ன விதமான உணவு முறைகள் டாக்டர், எப்படி அதை நம்ம மெடிசன்ஸ் மூலமா அதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க டாக்டர். ஓகே, நன்றி. சோ நல்ல கேள்வி. என்ன அப்படின்னா, இந்த கிளைமேட் எல்லாத்துக்குமே மழைக்காலம் அப்படின்னாலே சளி, தும்மல், இந்த ஜலதோஷம், காய்ச்சல் எல்லாமே வரதான். ஸோ நார்மலா வர்றது கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. இதுல அலர்ஜி ப்ராப்ளம் அப்படின்றவங்க காலை எந்திரிச்சுமே குறைஞ்சது 50 தும்மல் 100 தும்மல் போடுவாங்க. அது இல்லாம நோஸ் பிளாக் வந்துச்சுன்னா ஹெட் வந்துடும். அது இல்லாம ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா நெறிக்கட்டும், ஃபீவர் வரும். இந்த மாதிரி ரொம்ப சிரமத்துக்குள்ளாவாங்க. இது எல்லாத்துக்கும் தீர்வு ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் தான் பெஸ்ட் அப்படின்றது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குளிர் காலத்துல வெளியில போகாதீங்க. அப்படியே போனாலும் நமக்கு அந்த காதுக்கு மறைக்கிறது, மாஸ்க், இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கோவிட் சமயத்திலேயே நிறைய பேர் அந்த மாஸ்க் யூஸ் பழகின பின்னாடி அந்த ஆஸ்மா ப்ராப்ளம், சைனஸ் பிரச்சனை நிறைய கட்டுப்பாடு வந்துச்சு. நிறைய பேருக்கு சளி ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அது கடைசியில் பார்த்தா ரிசர்ச்ல மாஸ்க் ஒரு பெரிய ப்ரிவென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பெட்டர் ஐடியா தான். அதோட பெஸ்ட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த குளிர்காலத்துல நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் நம்ம ஐஸ்கிரீம், சில்னஸ், இந்த மாதிரி கூலிங் ஐட்டம் அவாய்ட் பண்ணிக்கணும். செகண்ட் நமக்கு டஸ்ட் அலர்ஜி, ஸ்மோக்கு, இந்த மாதிரி டஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அந்த இடத்துக்கு போகாம அவாய்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் நம்ம பாட்டி வைத்தியத்தில் சொல்லுவாங்க, பால்ல அந்த மிளகு தூள், இல்லைன்னா மஞ்சள் தூள், இல்லைன்னா சுக்கு, இந்த மாதிரி எல்லாம் போட்டு இது பண்ணும்போது நமக்கு அந்த சளி, தும்மல், அலர்ஜி ப்ராப்ளம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், மறுபடியும் வராம கூட இருக்கும். இந்த ஒரு பாட்டி வைத்தியத்தை நம்ம இன்னோவேஷனா ஒரு நவீன முறையில் என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி சைனஸ் தொபான்ற ஒரு டானிக் கொண்டு இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்காது. ஹல்தி, துளசி, அஸ்வகந்தா, முழுத்தி, சேயாந்த், சைனால், புஷ்கர்மூல், இவ்வளவு விஷயங்கள் அதுல கலந்துருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய சளி ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளத்தை இம்ப்ரூவ் பண்ணி நமக்கான பெஸ்ட் விஷயத்தை கொடுக்குது. ஸோ அலர்ஜி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் தான் பெஸ்ட். அதுக்கப்புறம் டயட்ல கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு மீறி பெஸ்ட் நீங்க ரெஸ்பிரேட்டரி மூச்சு பயிற்சி செய்யுங்க. சிறப்பான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேல கண்டிப்பா நீங்க ஏற்கனவே நம்ம அலோபதி டாக்டர் மெடிசின் ஏதாவது எடுத்திருப்பீங்க அலர்ஜிக்கு, ஆஸ்மாக்கு. ஸோ அது எதையும் டிஸ்கன்டினியூ பண்ணோம்னா அது கூடவே நீங்க எதையும் சேர்த்து செய்யும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்க அதை பயன்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் ஏதோ சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க எல்லா விளக்கமும் சொல்லுவாங்க. அதே மாரி வேற எதுவும் சந்தேகம் இருந்தாலும் எந்தையும் நீங்க ஞாபகப்படுத்தலாம். ஸோ எப்போ வேணாலும் இந்த சந்தேகங்களுக்கான ஹெல்ப் வேணாலும் நீங்க கேள்வி கேட்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான பதிவு. தேங்க்யூ டாக்டர். நிறைய பேருக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டாக்டர். கண்டிப்பா. மலேசியால இருந்து ஒரு தோழர் கேட்டிருக்காங்க, டாக்டர் லாஜிபாவோட சிறப்பை எப்படி வாங்குறது நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லாஜிபா ஸ்டோர் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ரெண்டாவது சிங்கப்பூர், மலேசியா, மொரீசியஸ்ல நம்மள டாக்டர் லாஜிபாவோட ஸ்டோர் இருக்கு தோழர்களே. உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கொரியர்ஸ் இருந்துச்சுன்னா 9976661552 என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. நன்றி.